ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடைகளில் பாட்டிலுக்கு ₹10 கூடுதலாக வசூலிப்பது இன்னமும் தொடர்கிறது. தாவேகா தலைவரான விஜய் தேர்தல் பரப்புரை சமயத்தில் இதை கடுமையாக சாடினார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் பாட்டிலுக்கு ₹10 கூடுதலாக வசூலிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டுமென மக்கள் எதிர்பார்க்கின்றனர். இது தொடர்பாக டாஸ்மாக் ஊழியர்கள் கூறியதாவது: கடந்த 2021இல் திமுக ஆட்சிக்கு வந்த புதிதில் ஒவ்வொரு கடையிலும் பாட்டிலுக்கு ₹10 வீதம் வசூலிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அத்தொகையை கட்சியினர் வசூலித்தனர். தற்போது கட்சியினர் பெறுவதில்லை. கடை நடத்துவதற்கான நிர்வாக செலவுக்கு பயன்படுகிறது. கடை வாடகை, பாதியளவு மின்கட்டணம், நன்கொடை, பாட்டில் உடைந்து சேதம் ஆகிய செலவுகளை இந்த தொகையை கொண்டே சரிக்கட்டப்படுகிறது. மாநிலம் முழுவதும் 1500 இடங்களில் மணமகள் மன்றங்கள் என்ற பெயரில் FL2 உரிமம் வழங்கப்பட்டுள்ளன. இக்கடைகளுக்கு 30% விலை குறைவாக மதுபானம் சப்ளை செய்யப்படுகிறது. அரசின் வருவாய் ஆதாரம் பாதிப்பதால் மணமகள் மன்றங்களுக்கு வழங்கிய FL2 உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். டாஸ்மாக் நிறுவனத்தில் நிர்வாக சீர்திருத்தம் செய்து அரசு நிர்ணயித்த விலைக்கு மதுபானம் விற்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறினர்.